இந்த கொஷின் எப்படி சால்வ் பண்ணணும்னு பாருங்கள். ரூபாய் 15,000க்கு 6% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஷார்ட்கட் ஃபார்முலாஸ் எல்லாருக்குமே தெரியல. ஸோ அந்த ஃபார்முலாஸ் வச்சு நம்ம போட்டுடலாம். டிஃப்ரென்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு R/100 இதுதான் ஃபார்முலாஸு. எவ்வளோ வட்டி வித்தியாசம் வருதுன்னா கண்டுபிடிக்கணும். அதனால் டி நம்ம கண்டுபிடிக்கணும். அதில் டி வச்சுக்கலாம். பி பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது? 15,000. நான் ஃபார்முலா உங்களுக்கு எழுதி தரது பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்முலா மெமரி ஆகிடணும். அட் த சேம் டைம் நல்லா கான்செப்ட் புரிஞ்சுக்கணுன்றதை நான் ஃபார்முலா எழுதி வச்சு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இல்லைனா நம்ம டேரெக்டாக அந்த வேல்யூஸ் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம போட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்தாங்கன்னா 6%. அப்போ 6 திரும்ப மல்டிப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 36 வரும். சரிங்களா? 36 டிவைட் பை 4 0 வரும். ஏன்னா கீழே 100 ஸ்கொயர் பண்ணால் 4 0 ஆகிடும். அப்போ பாருங்கள் 1 2 3 1 2 3. ஸோ 3 0 கேன்சல் ஆச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5 டேபிள் காமன். அப்போ 3 முறை வச்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 வச்சுக்கலாம். சரிங்களா? 10ல் 2 முறை வரும். அடுத்து பாருங்கள் இது ஒரு முறை. இது பார்த்தீங்கன்னா 18 முறை. சரிங்களா? 18 முறை. அப்போ 3 இன்ட்டு நம்மளுக்கு 18 தான் இருக்குது. சரிங்களா? 3 என்ன இருக்கும்? 30. அப்புறமா 8 முறை பார்த்தீங்கன்னா 24 வரும். அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 54 கிடச்சிருக்கு. எவ்வளோ கிடச்சிருக்கு? 54 ரூபாய். அப்போது 2 ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட அந்த அமௌண்ட் எவ்வளோ இருக்கும் டிஃப்ரென்ஸ்னால் 54 ரூபாய் தான். இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய போட்டிருக்கேன். பர்டிகுலராக உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோலையும் 10 கொஷின் எடுத்து நான் டீச் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய மீதி இருக்கக்கூடிய 9 கொஷின் நீங்கள் பார்க்கணும். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் போய் விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி.